ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச் கிரீன் கிராம் பராத்தா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. பச்சை பயிறு ஸ்டஃப்டு சப்பாத்தி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். கோதுமை மாவு எடுத்துக்கோங்க தேவையான அளவு. நான் வந்து 4 கப் எடுத்துக்கிட்டேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க, நல்ல வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஃபஸ்ட்டே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ங்க இது. பாருங்க, மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டா. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம உள்ள ஸ்டஃபிங்க்கு பச்சை பயிறு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த பச்சை பயிறு வந்து 1 கப்புங்க. 1 கப்பு வந்து நான் 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் போட்டுடலாம். இது கூட ஒரு 4 இல்லைன்னா 5 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், இல்லை அப்படின்னா மிளகா பொடி கூட போட்டுக்கலாம், வீட்டில் ரெடி பண்ணது. அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 கப் எடுத்திருக்கேன் பச்சை பயிறு, ஸோ அதனால் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் வந்து ஒரு 4 இல்லைன்னா 5 விசில் வரட்டும். அப்போ தான் நல்லா வந்து நமக்கு சாஃப்டாக வெந்திருக்கும். பாருங்கள், ஒரு 5 விசில் விட்டேன், நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து கையிலே வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா ஸ்மாஷ் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு ஊத்துற மாதிரி ஊற்றிக்கோங்க, ஆனால் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும் ஃபஸ்ட்டு ஊத்துறப்போ. நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம மிடில் வச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வைங்க போதும், ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, வெளியில் வந்துடும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ரொம்ப மெதுவாக நீங்கள் ஒத்தி எடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் சரி, ரொம்ப அழுத்தி பண்ணாலும் சரி வெளியில் வந்துடும். ஸோ அதனால ரொம்ப லைட்டாக பண்ணுங்க போதும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஒத்திக்கலாம். இப்போ நம்ம தவால போட்டு எடுத்துடலாங்க. தவா நல்லா ஹீட் ஆனதும் சப்பாத்தி வந்து போட்டுருங்க. போட்டு மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். திருப்பி போட்டு பின்னாடியும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கும். நமக்கு நார்மல் சப்பாத்தியை விட உள்ள வர ஸ்டஃபிங் இருக்கு. நல்லா வேகட்டும். இன்னும் நமக்கு நல்ல கலர் வரணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பச்சை பயிர் வந்து பசங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், நமக்கு சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. நமக்கு ப்ரோட்டீன்லேயும் ரிச்சான, சுவையிலையும் ரொம்ப ரிச்சான க்ரீன் கிராம் பராத்தா பச்சை பயிறு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.